வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான கார சட்னி ரெசிபி. எத்தனையோ விதமாக நம்ம சட்னி சாப்பிட்டாலும் சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு டேஸ்ட்டு அலாதி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சின்ன வெங்காய கார சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி விட்ருங்க. இதில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தப்பல கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது சிம்பிளான சட்னி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. போதும், இந்த அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கலை, அதனால் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சின்ன லெமனு இல்லைன்னா நீங்கள் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க, ஃபைன் பேஸ்ட்டாக. இந்த அளவுக்கு நல்லா வதக்கினோடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காயட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருங்க. கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சட்னி, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை லேசாக அலம்பி ஊற்றிக்கோங்க. ஒட்டி நிறையா இருக்கும், அதில் கொஞ்சமாக அளந்து ஊற்றிட்டு நல்லா 2 வதக்கி எடுத்துருங்க. அருமையான சின்ன வெங்காய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெளியிலேயே வச்சா கூட நம்ம 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. உங்களுக்கு தக்காளி நம்ம சேர்க்கல இல்லையா. இது மெத்துன்னு இருக்கிற தோசையோடு சாப்பிட்றதுக்கு, இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.